Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல எக்ஸசைஸ் 2.3ல 7th சம் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற क्वेश्चन இந்த 2.3 எப்பதான் முடியும், போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். ஸோ क्वेश्चनக்குள்ள போலாமா? Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன கிழமையும் வந்துட்டு போறாரு, அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இது ஒரு क्वेश्चन. இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா மாட் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். மேம் எனக்கு ஒரு டவுட், இப்போ ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸில் மாட் கான்செப்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க கேட்குற எல்லா கொஸ்டினும் நார்மலான கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அதுதான் பியூட்டி ஆஃப் மேக்ஸ். நீங்கள் எப்போல்லாம் ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அது ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணலான்னு யோசிங்க. இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்கிறத விட்டுட்டு மாட் கான்செப்ட் யூஸ் பண்ண பழகுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி டியூஸ்டேவா, என் அங்கிள் வந்து 45 நாள் கழிச்சு தான் வருவாராம். இன்னைக்கு டியூஸ்டேனா அவர் வர்றப்ப என்ன கிழமை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. திங்கக்கிழமையா இருக்குமா, செவ்வாய்க்கிழமையா இருக்குமா, என்ன கிழமை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் 45 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆஃப்டர்னு வந்ததில் என்ன பண்ணணும், கிடைக்கிற ஆன்சரை நம்ம ஆட் தான் பண்ணணும். டியூஸ்டே கூட ஆட் தான் பண்ணணும். டியூஸ்டே கூட எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 45 டேஸ் அப்படிங்கிறது டிவிடெண்ட்டு, கான்கரண்ட், எவ்வளோ ரிமைண்டர்ஸ் வரும் தெரியாது. மாடு 7, ஏன் மாடு 7? மாடு டியூஸ்டேன்னு தான் நீங்கள் போட்டோம். அப்படின்னா என்ன டியூஸ்டேன்னு போடுவீங்க? மாடு டியூஸ்டேன்னு போடக்கூடாது. ஏன் மாடு 7 அப்படி இருக்குன்னா 7 ஒரு வாரத்தில் 7 நாள் வரும். அந்த 7 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து டியூஸ்டேவாக இருக்கும். கரெக்டாக? அடுத்து இப்போ இந்த 45 நாளில் எத்தனையோ வாரம் வந்திருக்கலாம். அத்தனை வாரத்துலேயும் ஒவ்வொரு டியூஸ்டே தான் இருக்க போகுது. 2 டியூஸ்டே இருக்குமா? இருக்காது. நம்ம இந்த 12 மணி நேரம் 24 மணி நேரம் சம்மெல்லாம் போடுறப்ப என்ன சொன்னோம், 7 மணி அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் ஒரு தடவை வரலாம். 7 மணி அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் 2 தடவை வரலாம். எத்தனை தடவை வருதுங்கிறது முக்கியம் இல்லை, எந்த டைமில் வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ மாட் 7 அப்படிங்கிறது டியூஸ்டேவை கண்டெயின் பண்ணி இருக்குது. அப்போ டியூஸ்டே மாட் 7 அப்படின்னு எழுதுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 7 நாளில் ஒரு நாள் டியூஸ்டே அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ 45 கான்கிரண்ட் எக்ஸ் மாட் 7. 45 என்னது டிவிடெண்ட்டு, 7 என்னது டிவைசர். அப்போ 45 உள்ளே போடுங்க, 7 வெளியே போடுங்க. 7 7s are 49 வருது. 6 7s are 42. பேலன்ஸ் என்ன, ரிமைண்டர் வந்து 3. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், 45 கான்கரண்ட் 3 மாட் 7. ஓகே, இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 7 இருக்கு இல்லையா, இந்த 45 7ஆல் டிவைட் பண்ணிட்டேன், பேலன்ஸ் வந்து 3 வருது. அப்போ இந்த 42 வந்து என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வாரம் டியூஸ்டேன்னு வச்சுக்கோமே, அது கூட ஒரு 7 ஆட் பண்ணால் அகெயின் ஒரு டியூஸ்டே வரும். மறுபடியும் ஒரு 7 ஆட் பண்ணால் அகெயின் ஒரு டியூஸ்டே வரும். இப்படியே 7 ஆட் பண்ணி எவ்வளோ வந்துருச்சான், 42 வந்துருச்சான். 42வது நாள் என்ன தான், டியூஸ்டே தான். ஆனால் அது போக பேலன்ஸ் எவ்வளோ நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது. அப்போ 3 நாள் இருந்துச்சுன்னா நம்ம அந்த 3 நாள் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோன்னா டியூஸ்டே ப்ளஸ் 3 days அப்படின்னு இருக்குது. டியூஸ்டே கூட ப்ளஸ் 3 days போடுறா. டியூஸ்டே அதுக்கப்புறம் என்ன வரும், வெனஸ்டே 1, தேர்ஸ்டே 2, ஃப்ரைடே 3. அப்போ டியூஸ்டே கூட 3 days ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது, ஃப்ரைடே. அப்போ அவங்க அங்கிள் எந்த அன்னைக்கு வருவாங்க, ஃப்ரைடே அன்னைக்கு வருவாங்க. அவ்வளோதான் இந்த சம். நான் ரொம்ப லாங்காக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. டியூஸ்டேன்னு சொல்கிறாங்க, 7 நாளில் ஒரு டியூஸ்டே வரும், அதனால் மாடு 7 எடுத்துக்கிறேன். 45 டிவிடெண்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேலன்ஸ் இருக்க 42வது நாள் 42 சாரிங்க 42வது நாள் வந்து செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. 43 44 45 அந்த 3 நாளையும் நம்ம கனெக்ட் பண்ணி கடைசி நாளை மட்டும் நம்ம ஆன்சராக சொல்கிறோம். அவ்வளோதான் இந்த சம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சுத்தமாக சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட்டே இல்லை, அதனால் என் சேனல் ரீச் ஆகாமல் கூட போகலாம். ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாள் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு எல்லா லெசனையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். Okay students, bye bye, thank you.